ரெண்டாவது வருஷம் தான் அவனை தூக்கு போட்டது உங்களுக்கு. என்னடா சொல்ற? உனக்கு கதை தெரியும் சொல்லு. தலை பயம் இருக்கலாம், அதுக்கு நீ இப்படி இருக்க கூடாது. என்னடா இந்த சீட்ல அந்த சீட்டுக்கு போற? இருடா நானும் வரண்டா, விட்டுட்டு போயிடாதா, ஜாமா இருக்கடா, இருடா சீட்டு மேல ஜாமா இருக்கடா, இருடா கொண்டாடுறா டேய், இருடா ஜாமா இருக்குறேன். போலீஸ் கப்பலை காணுமே. ஐடியெல்லாம் மாத்திட்டு தான் இருந்தாங்க, அவனும் மாத்திட்டு தான் இருந்தான் கொஞ்ச நேரம். மாத்திட்டு தான் இருந்தான். நல்ல வேலை பேய பார்த்தாங்க. நான் இப்போ எங்கடா நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்டா. ஐயோ அதான் கல்விட்டானோ கொடுத்துட்டு அவன் என்ன நான் கருப்பு கலரா பாட்டுடாடி பாத்தியாடான்னு கேட்டானே அவன்கிட்ட. நீ இறுதியால் லைஃப்பில் தெரியல, ஃபோன் அடிக்கிறான் ஃபோனே எடுக்க மாட்டேன். நான் அவனுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கடவுளே இவர் வேர்த்துச்சுல முடிவு உதறது வைக்கணும் சீரியஸாக. வேறு வேலை இல்லை. சரி வச்சுருக்கான் இல்லை ரவுண்டாக தான். ஆனால் நார்மலாக உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து பராமரிப்பு செய்வானுங்க அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அது கேட்டால் நம்ம சொன்னேன் ஐடியா காமிச்சேன். ஐடியா காமிச்சேன் அப்போ சொன்ன மாதிரி உள்ளே இருக்கான் அப்படின்னு சொன்னேன். ஓகே கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் எதுவும் பார்க்கலையே, நான் என்ன இருந்தேன், நான் எதுவும் பார்க்கலையே. என்ன இப்போ அந்த வீடு ரெண்டாவது மாடி தான், அந்த ரெண்டாவது மாடி தான் கருப்பு கலராக அந்த கவிலேருந்து அதுக்கு முன்னாடி சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. டும்மி ஏக்கோ கவி சத்துற சத்தம். கவி சத்துற மாதிரி நான் தூக்கி எது போடுவேன் அப்படின்னு அவர் ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு சொந்த இருக்கும். ஆனால் நடுவில் போகும்போது உதற ஆரம்பிச்சு. நாளைக்கு வாட நீங்கள் இதை நாளைக்கு எடுத்து நாளைக்கு இதை எடுத்து நீ வெட்டி போட்டாலும் உனக்கு நம்பவே மாட்டாங்க. அதனால என்ன பண்ணு, 10க்கு 11 இந்த இடத்துக்கிட்டு தான் இங்கே தான் இந்த வீடு இதுக்கிட்டு தான். இந்த வருஷம் தான்டா ரெண்டாவது வருஷம் தான் அவனை தூக்கு போட்டுது உங்களுக்கு. இந்த ரெண்டாவது மாடி இல்லையா, இந்த வருஷம் ஃபுல்லா அவர் அண்டா வேலையை ஓட்டிட்டு ரெண்டாவது மாடில இருந்து வந்துச்சு. கதுவுல உள்ளுக்கு வெட்டி போட்டுச்சு. கண்ணக்கரைன்னு இருக்கு. அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கேள்வி விளக்கமா இருக்குமே, அந்த விளக்கமா பறந்து போகுமே, கேள்வி சட்டை போட்டிருக்குமா, கருப்பு சட்டை, அதான்டா சூனிய கேள்வி. அந்த மாதிரியே தான்டா உருப்பான கருப்பு. ஆனால் தொப்பி கூறா இருந்த மாதிரி தெரியல. ஆனால் எனக்கு ஒன்றுமே, ஆனால் ஜூம் பண்ணியிருக்கணும். சீலாக பண்ணிட்டேன். நாளைக்கு எடிட் பண்ணி போடுவோம், வெட்டி ஜூம் பண்ணி. எப்படி எடிட் போட்டு நான் ஒழிஞ்சிட்டேன் கல்லில், அப்படியே இறங்கிட்டேன் கீழே. இது இவனுக்கு யாரும் கேட்டாங்க காமெண்ட், என்ன கேமரா கீழே போகுதுன்னு. கீழே போலப்பா, நான் அப்படியே கல்லில் உட்காந்துட்டேன், என்னைய மறைச்சிக்கிட்டேன், கீழே போயிடுச்சான் கேமரா. வந்து நின்னா தான் தெரியும் கூட. நான் சோலோவாக போயிட்டு வந்துட்டேனா இல்லையா, டாஸ்க்கு முடிச்சிட்டேன். பிரச்சனை இல்லை, டாஸ்க்கு முடிச்சிட்டேன். அவனுக்கு கேட்டு பார்த்து தான் போடுறேன். பார்த்துருப்பான் நினைக்கிறான்டா. அந்த ஹோல்ட் பண்ணி அப்படியே இன்னொரு வாட்டி ஹோல்ட் பண்ணி இது இருக்குதா எங்கடா சரிதா ஏன் கேமரா ஜூம் எங்கடா காணும் இருடா. ஏன் உன் லைட்டு ரொம்ப இது மங்குது? கூட பெரிய போட்டு தெரியுதா இல்லையா உனக்கு? ஏ ஆமா வண்டிடலாம். சாவி வேண்டிருக்கலாம். இங்கடா சாவி சாவி லைட் ஹோல்ட் பண்ணி அந்த லைன்ல போக எப்படி படா பின்னாடி எடுத்து கொடுத்துறா. நீங்களா பக்கத்திலே போக சொல்றியா? ஏன் பயப்படுற? நான் இருக்க நீ ஏன் பயப்படுற? நான் இப்பதான் நான் பாக்குறேன். உண்மைதான், நான் கூட ஏதோ போய் சொல்லிட்டு இருக்கேன். காணோண்டா, அந்த பக்கம்டா.